இந்த 2024 ஏஐ வந்து ஒரு பெரிய இம்பாக்ட் கிரியேட் பண்ண போகுது. அதை ப்ரூவ் பண்ற மாதிரி தான் சாம்சங் இப்போ ஒரு ஃபோன் லான்ச் பண்ணிருக்கான், S24 Ultra ஏஐ ஃபோன். என்ன அன்பாக்சிங் பாக்குறீங்களா? உங்களுக்கும் தெரியும், எனக்கும் தெரியும், அதுக்குள்ள புதுசா எதுவுமே கிடையாது. ஒரு போனு, ஒரு சார்ஜிங் கேபிள், ஒரு சிம் எஜெக்டர், மிஞ்சி போனா அந்த டாக்குமெண்ட், அவ்வளவுதான். சரி, இந்த போனை எல்லாரும் ஏன் ஏஐ போன் சொல்றாங்கன்னு தெரியுமா? அத நான் சொல்றதை விட நம்ம ஏஐ ரோபோட் சொல்றோம், கேளுங்க. அப்புறம் ஆலன், ஆரம்பிக்கலாமா? நீ என்ன இப்படி பேசிக்கிட்டு இருக்க? நான் பேசினாலே ஒரு மாதிரி பார்ப்பாங்க, நீ இப்படி பேசினா விளங்கிரும். இரு மாத்துவோம், நார்மலா பேசு. ஆரம்பிக்கலாம்டா மயிராண்டி. ஐயோ, இந்த அளவுக்கு நார்மல் வேண்டாம், இந்த அளவுக்கு போதும். ஆரம்பிச்சு தொலைடா, போவோம். சரி ரைட்டு. சரி, எனக்கு ஒண்ணு சொல்லு, ஏன் இந்த போனை ஏஐ போன் சொல்றாங்க? டேய், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆலன், நான் உன் பாஸ்டா, கொஞ்சம் மரியாதை கொடு. போய் தொலை. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஆன் டிவைஸ்லயும் க்ளவுட் பேஸ் பண்ண ஏஐயும் ஒன்னா சேர்ந்து ஒரு மொபைல்ல வந்தது. இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் பை யூசிங் ஜெமினி. ஜெமினியா? இந்த ஜெமினி இல்ல, இந்த ஜெமினி. ஓ, ஓகே ஓகே, புரியுது. இப்போ இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் என்னென்ன இருக்கு? அப்படி வர போன கையில எடு. கண்ணு தெரியுதா இல்லையா? முண்டம் கையில தான் இருக்கு. என்ன பேச்செல்லாம் ஒரு திமிரா இருக்கே. சரி, எதையாவது போட்டோ எடு. எதையாவது போட்டோ எடுக்கவா? எடுத்துட்டேன். அது என்ன ப்ராடக்ட், அதோட டீடைல்ஸ் சொல்லு பாப்போம். ஒரு 2 நிமிஷம் இரு. 2 நிமிஷம்லாம் தேவையில்ல. ஹோம் பட்டனை லாங் பிரஸ் பண்ணு. பண்ணிட்டேன். இப்போ உன் கையை வச்சோ இல்ல எஸ் பென்லயோ அந்த ப்ராடக்ட்டை ரவுண்ட் பண்ணு. பண்ணிட்டேன். இப்போ அந்த ப்ராடக்ட்டோட டீடைல்ஸ், அது எங்க அவைலபிளா இருக்கு, அதோட பிரைஸ் என்ன அப்படின்ற எல்லா டீடைல்ஸும் அதுல ஷோ ஆயிரும். அட ஆமா, செம போ. ஆனா இது கூகுள் லென்ஸ் கான்செப்ட் தானே? அது தலையை சுத்தி மூக்க தொடுற வேலையா? இதுல சிம்பிளாவே பண்ணிட்டு போயிடலாம். இதுக்கு உங்க வச்சிருக்க பேரு சர்க்கிள் டு சர்ச். ஓ, இந்த ஒரு நிமிஷம் ஆலன் இரு, ஒரு ஃபோன் வருது. ஹலோ, யாரு? भाई, मुझे आपका 16 अंकों का कार्ड नंबर भैया, चाहिए। ஹிந்தி நகி மாலும். மூதேவி, ஹிந்தி தெரியாதுன்றதே ஹிந்தில சொல்லுது பாரு, தமிழ்ல பேசு. டேய் இருடா, இவன் வேற ஏதோ போட்டு டார்ச்சர் பண்ணிக்கிட்டு என்னாச்சு? இருக்கேன். ஒரு வடக்கன் டெய்லி ஃபோன் பண்ணி ஏதோ இம்பார்ட்டண்டா பேசணுன்றான். ஆனா ஒண்ணும் புரிய மாட்டேங்குது. அட்லீஸ்ட் இங்கிலீஷ்ல பேசினா கூட பரவாயில்ல. இங்கிலீஷ்ல பேசினா மட்டும் கிழிச்சிருவேன். இல்ல அப்படி சொல்ல, கொஞ்சம் கொஞ்சமா அது புரியும்ல. இப்ப அவன் என்ன பேசணும் உனக்கு புரியணும் அதானே? ஆமா. இத பிரஸ் பண்ணு. தொட்டுட்டேன். லாங்குவேஜ் செலக்ட் பண்ணு. இதுல இருந்து இது செலக்ட் பண்ணிட்டேன். இப்ப பேசு. ஹலோ பிரதர், டெல் மீ நவ். मुझे आपका 16 अंकों का कार्ड नंबर चाहिए। I need your 16-digit card number. ஏய், என்னடா டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்லிக்கிட்டு இருக்கதையோ? லூசு, அவன் கார்டு நம்பர் கேட்டுக்கிட்டான்டா. கார்டு நம்பர் ஏய், ஏன்டே வாடா. இருடா, அவனை நான் அப்புறம் வச்சுக்கிறேன். நீ ஃபர்ஸ்ட் இதை சொல்லு, இது என்ன ஏஐ ஃபீச்சரா? ஆமா ஆமா, இதுக்கு இவங்க வச்சிருக்க பேரு ஏஐ லைவ் டிரான்ஸ்லேஷன். இதுல 13 லாங்குவேஜ் இருக்கு. இப்போ உனக்கு தெரியாத லாங்குவேஜ் பேசுறவங்க யாராவது உனக்கு ஃபோன் பண்ணாங்கன்னு வச்சுக்கவே, இந்த 13 லாங்குவேஜ்ல உனக்கு எது தெரியுமோ அது நீ செலக்ட் பண்ணிட்ட அப்படின்னா அவங்க பேசுறது லைவா உனக்கு டிரான்ஸ்லேட் ஆயிரும். ஓடு. நீ பேசுற அந்த கால் ரெக்கார்டும் உனக்கு டெக்ஸ்டா கன்வெர்ட் ஆயிரும். எனக்கு இதுல ஒரு சின்ன டவுட் இருக்கு. 13 லாங்குவேஜ்னு சொன்னல, அதுல தமிழ், தெலுங்கு, மலையாளம், கன்னடா, இந்த மாதிரி இந்தியன் லாங்குவேஜ் என்ன இருக்கு? இந்தியன் லாங்குவேஜ்ல இப்போதைக்கு ஹிந்தி மட்டும் தான் இருக்கு. மத்த லாங்குவேஜ் ஃபியூச்சர்ல வரலாம். ஓ, வரலாம். சரி சரி, மேல சொல்லு. இப்போதைக்கு ஹிந்தி தான் இருக்கு, மத்த லாங்குவேஜ்னா ஃபியூச்சர்ல வரலாம். டேய் நீ மேல, நீ ஏன்டா இப்படி பண்ற? உங்களோட எல்லாம் சேர்ந்தா வேற வழி இல்லடா, அதெல்லாம் பண்ணித்தாண்டா ஆகணும். ஐயோ, மேல சொல்லுனா நெக்ஸ்ட் என்னன்னு கேக்குறேன். இதையே நான் முடிக்கலடா. இதையே முடிக்கலையா? சரி சொல்லு, இன்னும் என்ன இருக்கு? டேய், இந்த ஏஐ டிரான்ஸ்லேஷன்ன்றது காலுக்கு மட்டும் கிடையாது, மெசேஜ்லயுமே ஒர்க் ஆகும், வாட்ஸ்அப்லயும் ஒர்க் ஆகும். நீ சாட் பண்றப்ப லைவா டிரான்ஸ்லேட் பண்ணி சாட் பண்ணிக்கலாம். இதுல சாட் பண்ற சென்டென்ஸ் தப்பு அப்படின்னா ஏஐ யூஸ் பண்ணி இதுல கிராமர் மிஸ்டேக்கை சரி பண்ணிக்கலாம். நீ டைப் பண்ற சென்டென்ஸ்க்கு ஆல்டர்னேட்டா எதுவும் சென்டென்ஸ் இருந்தாலும் அதை இதுல நீ பாத்துக்கலாம். மிரட்டல் போ. டேய், நான் இன்னும் முடிக்கலடா. இன்னுமா? ஆமா, இந்த டிரான்ஸ்லேஷன் ஃபீச்சர் நோட்ஸ்லயுமே ஒர்க் ஆகும்டா. நோட்ஸ்லயா? இப்ப எக்ஸாம்பிளுக்கு ஒரு ஸ்டூடண்ட் கிளாஸ் ரூம்ல நோட்ஸ் எடுக்கறான்னு வச்சுக்கவே, அவன் கை போன போக்குல குண்டாக்க மண்டாக்க எழுதுவான். அதெல்லாம் செலக்ட் பண்ணி ஆர்கனைஸ் நோட்ஸ் இருக்கா அதை கொடுத்த அப்படின்னா டைட்டில், பாயிண்டர்ஸ் சொல்லி தனித்தனியா பிரிச்சு டீடைலா கொடுத்துரும். இதை ஏஐ யூஸ் பண்ணி சம்மரைஸ் பண்றதுனால பண்ணிக்கலாம், இல்ல வேற லாங்குவேஜ் தேவை அப்படின்னா அதையும் மாத்திக்கலாம். ஆக்சுவலி இப்போ நீ சொல்றது ஸ்டூடெண்ட்ஸ்லாம் உண்மையாவே யூஸ்ஃபுல்லா தான் இருக்கும். ஆனா எனக்கு என்ன டவுட் அப்படின்னா, இப்ப நம்ம ஊர்லலாம் எத்தனை பேர் ஸ்கூல்ல போன் அலோவ் பண்றாங்க, காலேஜ்ல போன் அலோவ் பண்றாங்க? சரி, அப்படியே அலோவ் பண்ணாலும் இந்த டீச்சர்ஸ் எல்லாமே அவ்வளோ ஸ்லோவா வந்து கிளாஸ் எடுக்கிறாங்க, நோட்ஸ் எடுக்கிற அளவுக்கு. என்ன பேசுற நீ வாட்டுக்கு? எதையாவது இந்த மாதிரி பிரச்சனைலாம் வரும் தெரிஞ்சுதான் டிரான்ஸ்கிரிப்ட்ன்ற ஒரு ஃபீச்சரை கொடுத்துருக்காங்க. இந்த டிரான்ஸ்கிரிப்ட்ல 20 பேர் பேசினாலும் அதை வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி யார் யார் என்னென்ன பேசுனாங்க அப்படின்னு தனியாவும் டெக்ஸ்டாவும் கன்வெர்ட் பண்ணி கொடுக்கும். அதை ஏஐ யூஸ் பண்ணி சம்மரைஸும் பண்ணி கொடுத்துரும், அதை டிரான்ஸ்லேட்டும் பண்ணி கொடுத்துரும். டேய், இது நிஜமாவே யூஸ்ஃபுல்ரா. இது ஸ்டூடெண்ட்ஸ்க்கு மட்டும் கிடையாது, நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல். ஆனா இதுலயும் வந்து தமிழ் இல்ல. இல்ல, தமிழ் மட்டும் இருந்துச்சு அப்படின்னா
நான் நேரம் ஸ்கிரிப்ட் எழுதுறதுக்கு கூட நானே வாய்ஸ் ரெக்கார்ட் பண்ணி டக்கு டக்கு முடிச்சிடலாம் போலியே. ஒடுங்கி தள்ளி இருப்ப. என்னது பேட்டரியில பேட்டரி? பேட்டரி டேய் மிச்சத்தை சொல்லிட்டு போடா. அதுக்குள்ள போயிட்டானே. திட்டவும் செய்யறேன் போகவும் செய்யறேன். இரு உன்னை வந்து வச்சுக்கிறேன். சரி ரைட்டு, அவன் சார்ஜ் ஆகிற வர நம்ம வேற என்னென்ன அப்கிரேட்ஸ் இருக்கு அப்படின்றத பேசுவோம். இதுல ஃபர்ஸ்ட் வந்து டிஸ்பிளேயோட சைஸ், ரெஃப்ரெஷிங் ரேட், எல்டிபிஓ டெக்னாலஜி, இந்த மாதிரி லொஸ்க்கு நீங்க என்னென்ன இருக்கோ அது எல்லாமே டாப் அண்டா எப்பயும் போல தான் கொடுத்துருக்கான். என்ன சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா முதல்ல ஃபிளாட் டிஸ்பிளே. இது சில பேருக்கு பிடிக்கும், சில பேருக்கு வந்து கர்வ் டிஸ்பிளே தான் பிடிக்கும். ஆனா ஃபிளாட்ல என்ன அட்வான்டேஜ் அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த மல்டிமீடியா கன்செப்ஷனுக்கு சூப்பரா இருக்கும், கேமிங்க்கு இன்னும் பெட்டரா இருக்கும். அந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கு. பட் இதை தாண்டி எனக்கு பிடிச்ச விஷயம் என்ன அப்படின்னா இந்த டிஸ்பிளேயோட ரெஃப்ளெக்ஷன் பாருங்களேன். நீங்க பாருங்களேன், லைட் அடிக்குதா, பெருசா தான் தெரியுதா. இத்தனைக்கும் பக்கத்திலேயே இதே விலையில இருக்க இன்னொரு போன் ஐபோன் 15 Pro Max வைக்கிறேன். அதுல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுது, இதுல எந்த அளவுக்கு ரிஃப்ளெக்ட் ஆகுதுன்னு பாருங்களேன். அதை சூப்பரா பண்ணிருக்காங்க. கூடவே இதோட பிரைட்னஸ் வந்து 2600 நிட்ஸா வந்து மாத்திருக்காங்க. என்னடா சொல்ற அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிரைட்னஸ் HDR வீடியோ பார்க்கலையும் உச்சி வெயில நேருக்கு நேரா வச்சு யூஸ் பண்ணலையும் தான் பாத்தீங்கன்னா இந்த பிரைட்னஸ்லாம் யூஸ்ஃபுல். அதை தான் பாத்தீங்கன்னா ஆவரேஜ் அந்த பிரைட்னஸ்லாம் 1500 நிட்ஸ் நினைக்கிறேன். அதுதான் காமனா நம்ம யூஸ் பண்ணுவோம். பட் சீரியஸ்லி ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்பிளே. இந்த மாதிரிலாம் நம்ம நிறைய வீடியோ ஆன்லைன்ல பார்த்துருப்போம். நானே இந்த டைம் தான் செக் பண்ணி பார்த்தேன். சாமா இந்த கார்னிங் ஒரு கிளாஸ் ஆர்மர்னு சொல்லி ஏதோ புதுசாக விட்டுருக்காங்களா, அதை இந்த ஃபோனில் யூஸ் பண்ணியிருக்கிறோம். இதுதான் இருக்குதுலேயே பெஸ்ட் குவாலிட்டின்றாங்க. ஸோ நம்ம டேபிள் இதெல்லாம் இல்லாமல் டேரெக்டாக தரையில் போட்டு பார்ப்போம். ரிவ்யூ பண்ணிட்டு நம்ம அடுத்து ஃபோன் வாங்குறோம், அதை கூட ட்ரை பண்ணலாம், பண்ணுவோம். ஆனால் இங்கே ஒரு விஷயம் என்னன்னா ஃப்ரண்ட்ல தான் கார்னிங் ஒரு கிளாஸ் ஆர்மர், பேக்கில் கார்னிங் ஒரு கிளாஸ் அப்படின்னு தான் சொல்லியிருக்காங்க. சென்டர் வந்து டைட்டானியம். ஸோ டைட்டானியம் ஃப்ரேம் வந்து யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ டியூரபிலிட்டியில் தி பெஸ்ட் ஃபோனாமா. இது ஆக்ஷன் மேடம், சத்தியமா தெரிச்சிருக்கும். இல்ல பெர்ஃபெக்ட்டா இருக்கு. ஐயோ தெரிஞ்சே போட்டனே. ஹெஸ்பன் வெளியே வந்துருச்சுடா தம்பி. இந்த வட்டம் எப்படி விழுந்துச்சு தெரியுமா? கேப்சர் பண்ணலன்னு நினைக்கிறேன். நீங்க இந்த எட்ஜ் இருக்குல்ல, இந்த எட்ஜில் வந்து அடிச்சது. ஆக்சுவலா அந்த ஆர்மர்ல என்ன அட்வான்டேஜ்னு சொன்னாங்க அப்படின்னா மிச்ச போன்ஸ்லாம் வந்து அதிகமா ஸ்கிராட்ச் பார்க்க முடியும் இல்லையா, இந்த ஸ்கிராச்சஸ் எல்லாமே இந்த போன்ல ரொம்ப கம்மியா இருக்கும். நீங்க வெறும் கையில யூஸ் பண்ணா கூட ஓரளவு நல்லா இருக்கும்ன்றாங்க. குவாலிட்டி எல்லாம் நல்லா தான் பண்றாங்க. ஆனா அந்த டிசைன் மட்டும் ஏன் இப்படி வச்சிருக்காங்கன்னு தான் தெரியல அப்படின்னு கேட்கறவங்களுக்கு ஆக்சுவலி டிசைனை தவிர உள்ள நிறைய விஷயங்களை மாத்திருக்காங்க. SoC வந்து Snapdragon 8 Gen 3 இருக்குல்ல, அதை இவங்களுக்குன்னு தனியா ஆப்டிமைஸ் பண்ணி கஸ்டமைஸ் பண்ணி ஒரு SoC வாங்கியிருக்காங்க. ஒன்றும் பண்ணிருக்க மாட்டாங்க. கிளாக் ஸ்பீட் வந்து இன்க்ரீஸ் பண்ணிருப்பாங்க. இது நார்மல் 8 Gen 3, இது ஃபார் கேலக்ஸி டிவைசஸ்க்காகவே ஆப்டிமைஸ் பண்ணப்பட்டது. இவ்வளவுதான் டிஃபரன்ஸ். இத தவிர இந்த SoC பத்தி சொல்லணும் அப்படினா வட்ட அவங்க சொல்ற மாதிரி இந்த கேமிங்க்கு வந்து ரே ட்ரேசிங் சப்போர்ட் கொடுத்திருப்பாங்க. போன டைமோட பெரிய வேப்பர் சாம்பர் கூலிங் கொடுத்திருப்போம். Antutu வந்து நியர்லி 1.8 மில்லியன் 1.9 மில்லியன் வருது அப்படின்லாம் சொல்லுவாங்க. அதான் கிட்டத்தட்ட எங்களுக்கும் வந்தது. அதே மாதிரி பேட்டரி இம்ப்ரூவ் பண்ணிருக்கான். எவ்வளவு தெரியுமா? 100 mAh, அதாவது 5000 mAh பேட்டரியா வந்து மாத்திருக்காங்க. பட் சார்ஜிங் ஸ்பீடு, வயர்லெஸ் சார்ஜிங் இது எல்லாமே பாத்தீங்கன்னா காமன் அதே தான். இதை தாண்டி நான் வந்து அப்கிரேடா பாக்குற ஒரு விஷயம் என்ன அப்படின்னா இந்த AI ஃபீச்சர் இதெல்லாம் விட One UI 6.1 கொடுத்திருக்கான். அவுட் ஆஃப் த பாக்ஸ் வெளியே எடுக்கையிலே Android 14 இருக்கு. இதுக்கு 7 வருஷம் சாஃப்ட்வேர் அப்டேட். எப்படி Android 21 வரையும் வருமா? அது வரையும் பாத்தீங்கன்னா சாஃப்ட்வேர் அப்டேட், செக்யூரிட்டி பேட்ச் எல்லாமே கொடுத்துக்கிட்டு இருப்பானா. சூப்பரான விஷயம். இது எல்லா பிராண்டுமே வந்து பண்ணணும். ஏன்னா இந்த மாதிரி ஒரு போனை ஒரு 1.5 லட்ச ரூபா கொடுத்து வாங்கிட்டு ஒரு 7 வருஷம் யூஸ் பண்ணணும்னு வச்சுக்கோங்களேன், உண்மையாவே அது ஒரு வேல்யூ ஃபார் மணியா இருக்கும். அப்போ வரையும் அப்டேட் வருது அப்படின்றது சீரியஸ்லி சூப்பர். பட் இங்க எனக்கு என்ன ஒரு கேள்வி அப்படின்னா, இப்ப 7 வருஷத்துல இந்த போன்ல ஏதோ ஒன்று போயிடுச்சு, அதை மாத்துறதுக்கு பார்ட்ஸ் கிடைக்குமா? இது ஒரு நல்ல கேள்வி. அந்த டவுட் மட்டும் இருக்கு. அதன் மிச்சபடி இந்த சாம்சங் OSலாம் நான் பெருசா குறை சொல்ல மாட்டேன். பெருசா ஆட் போட மாட்டாங்க இந்த டாப் எண்ட்ல. அதுவும் அந்த நாக் செக்யூரிட்டி, சாம்சங் வாலெட், இந்த மாதிரி ஆல்மோஸ்ட் எல்லாத்தையும் கொடுத்து வச்சிருப்போம். Wi-Fi 7 இருக்கு, Bluetooth 5.3 இருக்குன்னு நினைக்கிறேன். 5.4 வந்துருச்சு, 5.3 கொடுத்தாங்கன்னு தெரியல. இந்த 6.1லயும் பயங்கரமா ரிஃபைன் பண்ணிருக்காங்க. நிறைய ஃபீச்சர்ஸ் ஆட் பண்ணிருக்காங்க. இந்த வால்பேப்பர்ல முதற்கொண்டு பாத்தீங்க அப்படின்னா ஜெனரேட்டிவ் வால்பேப்பர்ஸ்லாம் கொடுத்துருக்கான். நம்ம ஒரு சில மாதிரி செலக்ட் பண்ணி இந்த மாதிரி கொடுத்தோம்னா வால்பேப்பர்ஸ் இந்த மாதிரி நம்மளுக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கலாமா. செமையா இருக்குல்ல? அப்புறம் அந்த கேமரா செட்டப்பும் பார்க்கிறதுக்கு அதே மாதிரி தான் இருக்கும். பட் உள்ள ஒரே ஒரு சென்சார் மாத்திருக்காங்க. இந்த 50 மெகாபிக்சல் சென்சார் இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி இந்த டைம் 5x வரையும் டெலபோட்டோல வந்து போட்டோ எடுத்துக்க முடியும். இது 1xல எடுத்தது, இது 5xல எடுத்தது. இந்த 5x வந்து ஒரு பெரிய காம்படிஷனா போயிட்டு இருக்கு. நீங்க நிறைய பேர் அந்த கம்பாரிசன் எதிர்பார்க்கணும்னு நினைக்கிறேன். அந்த கம்பாரிசன் வேணுமான்றதை கேளுங்க. நீங்க கேட்டீங்க அப்படின்னா கிடைக்கும். அதாவது இந்த 5x வந்து நைட் டைம்ல வந்து போட்டோ எடுத்தாலும் சூப்பரா இருக்கும்னாங்க. அதை டெஸ்ட் பண்றதுக்கு தான் நைட் வந்திருக்கிறோம். இது வந்து 5xல எடுத்த போட்டோ எந்த அளவுக்கு இருக்குன்னு சொல்லுங்க. அவங்க என்ன சொல்றாங்க அப்படின்னா இன்னும் கிளியரா டீடைல்டா கலரா இருக்கும் அப்படின்னாங்க. எங்களுக்கு இந்த கலர் தான் நிறைய இருக்கிற மாதிரி ஒரு ஃபீலிங். அதான் போர்ட்ரேட் போட்டோ பாத்தீங்க அப்படின்னா இந்த 5xல இருக்கிறப்ப சூப்பரா இருக்கு. அந்த நைட் டைம்ல எடுக்கிறப்ப ஓரளவு ப்ராசஸ் பண்ணி சூப்பரா காட்டுது. இதுக்கப்புறம் முக்கியமான ஒரு ஃபீச்சர் என்ன அப்படின்னா இந்த 100xல ஜூம் பண்ணி நிலாவை போட்டோ எடுக்கிறது. நாங்க ஏண்டா நடிச்சாமத்துல சுடுகாட்டுக்கு போறோம். எப்பா உங்க மைண்ட் வாய்ஸ் கேக்குதுப்பா.
கொடுத்துருக்காங்க. நீங்க வந்து நல்லா வந்து போட்டோ எடுத்துக்கிற முடியும். ஓகேவா? இதுக்கப்புறம் அந்த மெயின் சென்சார், வைட் ஆங்கிள், மிச்ச எந்த சென்சாரும் பெருசா சேஞ்ச் கிடையாது. பட் ஏ என்ஹான்ஸ்டு என்ஜினை யூஸ் பண்ணி பாத்தீங்கன்னா இந்த கலர்ஸ், டீடைல், டெக்ஸ்சர் இதெல்லாம் இன்னும் பெட்டரா கிடைக்கும்ன்றாங்க. இதோட போட்டோ சாம்பிள்ஸா பாருங்க. எங்களை பொறுத்தவரை நாங்க யூஸ் பண்ணதுல ஆண்ட்ராய்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் போட்டோஸ் வந்து இதுல கிடைச்சுன்னு சொல்லலாம். வீடியோஸ்லயே 8K சப்போர்ட் இருக்கு, 4K 120 FPS சப்போர்ட் இருக்கு, ஷேக் எல்லாம் வந்து வீடியோ எடுக்க முடியுது. கூடவே 8K ல வீடியோ எடுக்கிறப்பையும் 5X ல லாஸ்ட்ல ஜூம் பண்ண முடியுது. ஏகப்பட்ட ஃபீச்சர்ஸ் வந்து போட்டோக்கும் வீடியோக்கும் வந்து கொடுத்து வச்சிருக்காங்க. இத பத்தி நம்ம நிறைய வீடியோல பேசிட்டோம். சோ என்னதான் பெருசா சேஞ்ச் இல்ல அப்படினாலும் ஆண்ட்ராய்ட்ல ஒன் ஆஃப் த பெஸ்ட் கேமரா அப்படின்னு தாராளமா சொல்லலாம். ஏய் ஆலன், இவ்வளவு குஷியா வரையா? ஃபுல் மூட்ல இருக்கேன். என்ன பண்ணணும்னு சொல்லு. சார்ஜ் ஃபுல்லா ஆயிடுச்சோ? ஆயிடுச்சு. ஆஹா, சரி இந்த ஏஐ ஃபீச்சர் என்ன மிச்சம் விட்ட அத சொல்லு. கேமரா அதே ஏஐ வச்சிருக்கோம்ல நாங்க. கேமரால ஏஐயா? ஆமா, ஏஐ என்ஹான்சர், ஏஐ போட்டோ எடிட்டர்னு ஒன்னு கொண்டு வந்திருக்காங்க. இந்த என்ஹான்சர், போட்டோ எடிட்டர் அப்படின்றத வச்சு இந்த ரீமாஸ்டர் பண்ணலாம், ஆப்ஜெக்ட் எரேஸ் பண்ணலாம், ஷேடோ ரிமூவ் பண்றது, ரிஃப்ளெக்ஷன் ரிமூவ் பண்றது அப்படின்னு வச்சுக்கோவேன். பிச்சு போடுவேன் பிச்சு. இதெல்லாம் இருக்கியா? நான் சொல்லணும்னு நினைச்சேன், நீயே சொல்லிட்ட. ஆனா இதெல்லாம் தாண்டி ஏஐ ஜெனரேட்டிவ் ஃபில்ம்னு ஒன்னு இருக்கு. இல்ல புரியல. அப்படின்னா இப்போ ஒரு போட்டோல ஒரு ஆப்ஜெக்ட்டை ரீசைஸ் பண்ணிக்கலாம், அதை ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு மாத்தி வச்சுக்கலாம். இது அங்க இருந்தது இல்ல. இப்ப நான் பேசவா வேணாமா? சரி சொல்லு. அது போக ஒரு போட்டோவை டில்ட் எடுத்தேனா ஏஐ யூஸ் பண்ணி அதை ஸ்ட்ரைட் ஆக்கிக்கலாம். போடு. அது போக ஒரு நார்மல் வீடியோ இருக்குல்ல, அதுல உனக்கு எங்க தேவையோ அங்க லாங் பிரஸ் பண்ண அப்படின்னா அங்க ஃப்ரேம்ஸ் ஆட் பண்ணி ஸ்லோ மோஷனா கொடுக்கும். சாமா போ. நான் இனிமே ஸ்லோ மோஷன்லாம் ரெக்கார்ட் போட தேவையில்ல போலயே. இந்த மாதிரி எடுத்து எங்க வேணுமோ இந்த மாதிரி ஸ்லோ மோஷன்லாம் மாத்திக்கலாம் போல. அதெல்லாம் கிடையாது, அது அப்போதைக்கு மட்டும் தான் பண்ண முடியும். அப்புறம் எதுக்குடா அது? அதை கொடுத்தோண்ட பையல. வாஸ்தவம் தான். சரி வேற என்ன இருக்கு ஏஐ ஃபீச்சர்? இப்போதைக்கு அவ்வளவுதான். இப்போதைக்கு அவ்வளவுதானா? சோ ஃபைனலா பிரைஸ் என்ன அத சொல்லு, வீடியோ முடிச்சுக்குறோம். டேய், மொபைல நீ யூஸ் பண்ணிட்டு ரிவ்யூ என்கிட்ட கேட்டுக்கிட்டு இருக்க. யூஸ் பண்ணதுக்கு நீ யார் அந்த பிரைஸ சொல்லி தொலை. எனக்கு டேட்டிங் இருக்கு. டேட்டிங்கா? தொண்ணு பேசி என் டைமை வேஸ்டிங் பண்ணாத, நான் கிளம்புறேன். என்னடா லுக்கு வந்துட்டேன் ஹூடியா மாட்டிக்கிட்டு. மார்க்கெட்ல வளர்க்காம இருக்க என்ன மாதிரி முத்தன கத்திரிக்காயா போடா. ரோபோட் கூட டேட்டிங் போகுது, நான் இவங்க கூட உட்காந்துருக்கேன். சரி நானே விலைய சொல்றேன். ஆக்சுவலா போன வருஷம் S23 அல்ட்ராவை பாத்தீங்க அப்படின்னா 1,25,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணாங்க. இப்போ ஒரு 5,000 ரூபாய் இன்க்ரீஸ் பண்ணி 1,30,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 5,000 ரூபாய்க்கு பர்ஃபார்மன்ஸ் இன்க்ரீஸ் ஆயிருக்கு, டிஸ்பிளே நல்லா இம்ப்ரூவ் பண்ணிருக்காங்க, கேமரா ஓகே, இந்த ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் நிறைய கொடுத்திருந்தாங்க. அதெல்லாம் உண்மையாவே நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். ஆனா இந்த டிசைன், சார்ஜிங் ஸ்பீடு, எஸ் பென் இந்த மாதிரி இடங்கள்ல பெருசா கான்சென்ட்ரேட் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீலிங் இருக்கு. இப்போதைக்கு என்னோட ஒப்பீனியன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இதுதான். எனக்கு தெரிஞ்ச பிரைசிங்மே ஓரளவு ரீசனபிள் தான். கிட்டத்தட்ட போன வருஷம் எப்படி இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவல் பண்ற மாதிரி தான் வந்து கொண்டு வந்திருக்காங்க அப்படின்னு எனக்கு தோணுது. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத சொல்லுங்க. ஓகேவா? நன்றி.